இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். ஹாய், ஹலோ, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் மகேஷ். இன்னைக்கு கேட்க போகிற நிகழ்ச்சி நம்ம தளபதி விஜய், இளைய தளபதி விஜயோடைய ஸ்பெஷல் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பர்த்டே. இந்த பர்த்டே டைமில் நம்ம அவரை பற்றி தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த எபிசோட் மூலமா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொன்னாலே அவருடைய சாம், அதாவது இன்னுமே ஒரு இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 22 ஜூன் 1974. எஸ், அப்படி கணக்கு போட்டு பார்த்தா இந்த ஆண்டு, அதாவது 2024 சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் 50 வயது முடிக்கிறார்னே சொல்லலாம். என்னது, அவருக்கு 50 இயர்ஸா? அதுதாங்க அவரோட சீக்ரெட். எப்பவுமே இளமையாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது தான் அவருடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஃபர்ஸ்ட் நடித்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு அப்படின்வாங்க. என்னது, நாளைய தீர்ப்பா? ஆமாப்பா, அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் நடித்த படம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அவர் அதுக்கு முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டாக பல படங்கள் நடிச்சிருக்காரு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 5 படம் நடிச்சிருக்காரு, 1984 1998 வரைக்கும். எஸ், இது எல்லாமே டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாதர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். அது என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா, வெற்றி அப்படின்ற படம் 1984, குடும்பம் 1984, அதே மாதிரி வசந்தராகம் அப்படின்னு ஒரு படம் 1986, சட்டம் ஒரு விளையாட்டு அப்படின்னு ஒரு படம் 1987, இது எங்கள் நீதி அப்படின்னு ஒரு படம் 1988. ஸோ இத்தனை படமே சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் சார் நடித்த படத்துலையும் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. எஸ், நான் சிவப்பு மனிதன்லாம் சின்னதாக ஒரு கேமியோ பண்ணியிருக்காருங்க சைல்டு ஆர்டிஸ்டாக. இது மட்டும் இல்லைங்க, இவருக்கு இன்னொரு பெருமையும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் நான் நடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலேசியன் தமிழ் ஃபிலிம், அதாவது நானும் இந்த ஊர் தான் அப்படின்ற ஒரு படத்தில் இவர் சின்னதாக ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அந்த மலேசியன் தமிழ் ஃபிலிமில். இவருக்கு எப்பவுமே சில விஷயங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இதே மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இங்கே யூஎஸ்க்கு வந்தப்போ டாம் க்ரூஸோடைய பீச் ஹவுஸை பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே வா, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்த ஒரு பாடு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஃபோட்டோவை அவங்க ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட காமிச்சு எனக்கு இதே மாதிரி தான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே சிமிலராக கட்டப்பட்ட பீச் ஹவுஸ் தான் நீலாங்கரையில் இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய அற்புதமான பங்களா. பாப்புலாரிட்டி அப்படின் போது பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே பாப்புலர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட் கேரளா தாங்க. அங்கே அவருக்கு அப்படிப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் எப்போ போனாலும். இப்போ கூட ரீசெண்டாக போயிருந்தார். போகிறப்ப பார்த்தீங்கன்னா காலேஜ், அங்கேருந்து ஏர்போர்ட்டு, எங்கே போனாலும் அவ்வளோ க்ரௌடு. நைட் ஆனாலுமே சேர்ந்து எல்லோரும் மொபைல் வச்சு டார்ச் வச்சு அழகாக அவருக்கு காமிச்சு அண்ணா அண்ணா விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு மாலை போடுற அளவுக்கு அவருக்கு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குங்க. இப்படி இருந்தவருக்கு பாசம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எஸ், அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க வித்யா அப்படின்ட்டு. அவங்க சின்ன வயசில், அதாவது 2 இயர்ஸ் இருக்கும்போதே அந்த தங்கை தவறிட்டாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே அவர் கொஞ்சம் சோகமானதால் அப்போத்துலேருந்து அவர் அமைதியின் சுரூபமாக மாறினதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அவர் தங்கன்னா அவ்வளோ பிடிக்குமாங்க. அதனால தான் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கும் போது முதல்ல வி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க, வி கிரியேஷன்ஸ் அப்படின்ட்டு. என்னடா இது, எனக்கு அப்படியே வேண்டாம், எனக்கு என்னுடைய சிஸ்டரோட நேமும் வேணும்னு சொல்லிட்டு தான் வித்யா விஜய் ப்ரொடக்ஷன்ஸ், விவி ப்ரொடக்ஷன்ஸ், விவி கிரியேஷன்ஸ் சொல்லி இவங்க அந்த படங்கள் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேரையும் மாற்றினாக சொல்லப்படுது. ஓகேங்களா. இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் கிளப் இருந்தாலும் இந்த ஃபேன் கிளப்ஸ்லாம் வெறும் என் படத்தை கொண்டது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிலந்த்ரோபிக் ஒர்க்லாம் பண்ணணும், அதாவது சமூக சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத 2009 ஆக்டர் விஜய் அவர்கள் லான்ச் பண்ணார். அது மூலமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவர் பண்ணுறது எதுவுமே அட்டென்ஷன், பப்ளிக் அட்டென்ஷன் வேணும்னு பண்ண மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2015 சென்னை ஃப்ளட்ஸ் வந்தப்போ கிட்டத்தட்ட 5 கோடி டொனேட் பண்ணியிருக்காருங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் டொனேட் பண்ணதுக்கு ரொம்ப லெஸ் அட்டென்ஷன் தான் இருக்கும் மக்கள் கிட்ட இருந்து. இது இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போது ஒரு டீ கடை ஓனர், அவருடைய பொண்ணு, அவங்க காலேஜ் படிக்கணும் அப்படின் போது அவங்களோட காலேஜ் படிப்புக்கும் அக்செப்டன்ஸ் ஆகி அதுக்காக செலவையும் டாக்டர் விஜய் தான் பார்த்துட்டாருங்க. இவர் நட்பு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவருடைய பெஸ்ட் நண்பர், அதாவது பிரபுதேவா, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கமல்ஹாசன் சார் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் டான்ஸ் ஆட ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிரபுதேவா ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு காரணமாக பாலிவுட் ஃபிலிம், அதாவது ரவுடி ரத்தோர் அப்படின்ற படத்தில் பிரபுதேவா அண்ட் அக்ஷய் குமாரோட சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு கேமியோ டான்ஸும் பண்ணியிருப்பார். அந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க, சிந்தா தா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை தான் இவர் ஹிந்தி படத்தில் அவங்களோட சேர்ந்து ஆடிருப்பார். ஓகேங்களா. விஜய் சாரோடைய பையன் பேர் ஜேசன் அப்படின்னு தெரியும், ஜேசன் சஞ்சய் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இந்த நேமில் ஒரு சின்ன யூனிக்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜேசன் இருக்கு இல்லைங்களா, இந்த நேமில் முதல் பாதி ஜே அப்படின்னு இருக்குல்ல, அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜயோட பேர்
விஜய். ஓகே, அந்த ஜேவும் அதே மாதிரி அந்த பேருடைய செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, சான், ஜே சான். அந்த சான் எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃப் சங்கீதால சான் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஜேசன் அப்படின்றத, ஜேசன் சஞ்சயில் ஜேசன் அப்படின்ற அந்த வார்த்தை உருவானது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆக்டர் விஜயை வந்து இளைய தளபதியை கூப்பிட்டாலும் அட்லி என்ன பண்ணார்னா, நான் வந்து இதை மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு 43 வயசில் அவர் இருக்கும்போது டக்குன்னு அவருடைய படம் 2017 வந்த மெர்சல் படத்தில் வந்து இளைய தளபதி அப்படின்றதுல வந்து தளபதின்னு மாற்றி விட்டாருங்க. அவர் இது வரைக்கும் நடித்த இத்தனை படங்களில் 60+ மூவிஸ் நடிச்சிருந்தாலும் அதில் தளபதி விஜய் அவர்கள் வந்து 20 புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருங்க. இது ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். யாருமே இந்த அளவுக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லைன்னே சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இன்றைக்கி இந்த எபிசோட் மூலிமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் அ மினிட், நீங்கள் என்ன கேட்க வரீங்க தெரியும். கோட்டோட அப்டேட் தானே. கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படம், அதாவது இது வந்து வெங்கட் பிரபுவோட படம். அந்த படம் வந்து இப்போ செம்மையாக டேக் ஆஃப் ஆகி போயிட்டுருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் போன மாதம் யூஎஸ்க்கு ஆக்டர் விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டாரு. அவர் வந்து முடித்தது மட்டும் இல்லாமல் அந்த லோலா விஎஃப்எக்ஸ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு இந்த ஸ்டுடியோ வந்து ரொம்ப பாப்புலராக ஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆக்டர் விஜய் டபுள் ஆக்ஷன் நடித்தாலும் இதில் வந்து அவர் ஏஜிங் பண்ணி இன்னுமே வந்து இளமையாக, என்னதுப்பா ஏற்கனவே பார்க்க இளமையாக தானே இருக்காருன்றீங்க, கரெக்ட், அப்படி இளமையாக இருக்கிற இன்னும் இளமையாக காட்டுறதுக்கான நிறைய விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. செப்டம்பர் 5 2024 இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த டபுள் ரோலில், அதாவது பிரபு தேவா, பிரசாந்த் மற்றும் பல ஆக்டர்ஸோட நம்ம இளைய தளபதி விஜய் வந்து கலக்க போகிறார். ஆனால் இப்படி பீக்கில் இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து டக்குன்னு டிசைட் பண்ணி, போதும்பா நான் நடித்ததெல்லாம், இனிமேட்டு நான் மக்கள் சேவை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். அதுக்கே நம்ம வந்து ஆட்ஸ் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா இது இஸ் ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த டைமில் பீக்கில் இருக்கும்போது இன்னும் சம்பாதிக்கலான்ற ஒரு மக்கள் கூட்டத்துக்குள்ளே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, சம்பாதிச்சதை நான் மக்களுக்காக செலவு பண்ணணும், நான் வந்து மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கியிருக்காரு. அதனால தான் 2026 எலெக்ஷன் வந்து இன்னுமே பெரிய விஷயத்தில் நம்ம வந்து பார்க்கப்படுற ஒரு மேட்டராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, அவர் ஃபார்ம் பண்ணியிருக்க தமிழக வெற்றி கழகம் இது வந்து எந்த அளவுக்கு பாப்புலர் ஆக போகுது, இவருடைய சேவைகள் வந்து எந்த அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் 2026 பார்க்க போகிறோம். அப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது மக்கள் அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, ஓகேப்பா இவருடைய அடுத்த படம் வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு, அதாவது வினோத் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு ஒரு பேச்சு இருந்தாலும், இப்போது சமீபத்தில் வந்துட்டு இவர் வந்து படம் நடிக்க போகிறதில்ல, கோட் தான் இவரோட கடைசி படமாக இருக்கும் அப்படின்றாங்க. இது கடைசி படமா இல்லை இன்னொரு படம் நடிப்பாரா, இல்லை அரசியல் தான் நாம் பார்க்க போகிற இவருடைய முழு நேர வேலை அப்படின்னு இருக்குமா அப்படின்றத நாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். எது எப்படியோ இந்த ஒரு நாளில் 50வது வயதை தொட்டிருக்கும் ஆக்டர் விஜய் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் அவருடைய புகழ் ஓங்கட்டும், இன்னும் அவருடைய சேவை ஓங்கட்டும் சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிச்சுப்போம். டாட்டா, பாய் பாய்.